மொழி கொடுத்து விழி கொடுத்து வழி நடத்தும் அன்னை தமிழிடம் என்னை ஒப்படைக்கின்றேன். ஒரு கல்லூரி விழாவிற்காக வந்தவனை ஒரு கல்லூரி திருவிழாவுக்குள் திணித்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும். இந்த கல்லூரிக்கு இது நான் 3வது முறையாக வருகிறேன். உங்கள் கல்லூரி தொடங்கி ஓரிரு ஆண்டுகளுக்குள் ஒரு நிகழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டேன். 2005 அல்லது 6 என்று நினைக்கிறேன். சரியாக எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த அரங்கம் இங்கே இல்லை. இந்த அரங்கம் அங்கே மேடையிடப்பட்டிருந்தது. அந்த அரங்கத்துக்குள் வந்தபோதே ஒரு கல்லூரி பள்ளியை போல கட்டொழுங்காக இருக்கிறது என்று பேசிவிட்டு பெருமையோடு சென்றவன் கால வெள்ளத்தில் இந்த பான்சாக்கர்ஸ் கல்லூரி என்பது மீண்டும் கல்லூரியாக மாறியிருக்கும் என்று நினைத்தேன். இல்லை, பள்ளியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது முறை இந்த வளாகத்துக்குள் வந்தது என்னுடைய அண்ணன் மகள், எங்கள் வீட்டு பெண்ணை இந்த கல்லூரியில் சேர்ப்பதற்காக வந்தேன். அவள் இந்த வருடம் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். 3வது முறையாக வரக்கூடாது என்று முடிந்த வரைக்கும் தப்பிக்க பார்த்தேன். பொதுவாக என்னை அழைக்கும் போதெல்லாம் நேர நெருக்கடி இருந்தால் மேலாளரிடம் தொலைபேசி அழைப்புகளை கடத்தி விட்டு நகர்ந்து விடுவது வழக்கம். ஆனால் ஒரு அன்பான ஹிட்லரை போல அன்பால் ஆண்டு கொண்டிருக்கிற விக்டோரியா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, காற்றை போல எங்கு போனாலும் தொடர்ந்து வந்து பிடித்து, எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல எனக்கு தெரியவே தெரியாது. யாராவது அன்பால் பேசினால் ஆமா என்று சொல்லிவிடுவேன். அப்படி காற்றை போல சுத்தி வந்து என்னுடைய கைபேசிக்குள் வந்து, சகோதரா எனக்காக நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்த போது மாட்டேன் என்று சொல்ல முடியவில்லை. அதனால் இங்கே வந்து மாட்டிக்கொண்டேன். நண்பர்களே, இந்த வளாகத்துக்குள் வரும் பொழுது பெருமையாக இருந்தது. ஏனால் அன்றைக்கு முதல் முறையாக இந்த வளாகத்துக்குள் வந்துவிட்டு சென்றபோது சென்னை போகிற வரைக்கும் நான் பேசிக்கொண்டே போனேன். ஏறத்தாழ ஒரு 5000 மேடைகள் ஏறி இருக்கிறேன். அதில் ஒரு 3000 மேடைகளுக்கு மேல் கல்லூரி மேடைகள். அப்படி இந்த கல்லூரி தொடக்க காலத்தில் இவ்வளவு அழகாக கட்டொழுங்காக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இது தொடர்ந்தால் நல்லா இருக்கும் என்று என்னோடு துணைக்கு வந்த நண்பர்களோடு அளாவி கொண்டு போயிருந்தேன். ஆனால் இன்று வந்து பார்க்கிறேன், பிரமிப்பாக இருக்கிறது. அன்று இருந்த எண்ணிக்கையை விட இன்று அதிக எண்ணிக்கை இருந்தாலும் அதே கட்டொழுங்கு, அதே அன்பு, அதே வரவேற்பு, அதே அந்த ஆர்ப்பரிப்பை பார்க்கும் பொழுது நாங்க படிக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு கல்லூரி கிடைக்கலேன்னு ஏக்கம் வந்துருச்சு. இப்ப ஏறத்தாழ ஒரு 2000 பாட்டுக்கு மேல போயிடுச்சு, 3000 தாண்ட போகுது. இப்படி ஒரு கல்லூரியில படிச்சிருந்தா ஒரு 5000 பாட்டு எழுதி முடிச்சிருக்கலாம் இந்நேரம். அதற்கான வாய்ப்பை இழந்து விட்டோமோ என்று தோன்றுகிறது. இந்த கல்லூரியுடைய வளாகத்துக்குள் அவையில் வந்து அமர்ந்த போது பொதுவாக நான் எந்த ஒரு மேடைக்கும் தயாரிப்போடு போவது இல்லை. இதைத்தான் பேச வேண்டும் என்று குறிப்பு வைத்துக் கொண்டோ அல்லது தயாரித்து கொண்டோ போவது இல்லை. காரணம், அந்த மேடை, அந்த அவை, அந்த சபை ஒன்றை கேட்கும். அது அங்கு போய் அமர்ந்தால்தான் தெரியும். அதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் நான் படைப்பாளன். கற்றுக்கொண்டதையெல்லாம் கொட்டிவிட்டு வருபவன் படைப்பாளன் அல்ல. அந்த மேடை என்ன கேட்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று வெறுமனே ஒரு பச்சை தண்ணீரை போல, ஒரு வெற்று தண்ணீரை போல வருவேன். இந்த அவை எதை என்ன வண்ணம் ஊற்றினாலும் அதுவாக மாறிவிடுவேன். என்ன சுவையை ஊற்றினாலும் நான் அதுவாக மாறிவிடுவேன். அதனாலேயே இன்று உலக நாடுகள் ஏறத்தாழ ஒரு 45 நாடுகள் வரைக்கும் நான் சென்று வந்திருக்கிறேன் என்றால் எனக்குள் இருந்த அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு வந்து அமர்ந்த போது இந்த மேடையில் ஆச்சரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்ததிலிருந்து எவ்வளவு அழகாக, முதலில் ஒரு பாராட்டை சொல்ல வேண்டும் சிஸ்டர்.
நிறைய சிஸ்டரோட பேர் தெரியாது, ஆனால் உங்கள் புன்னகை எல்லாம் என் கூட பிறந்தவர்களின் புன்னகை போல இருக்கிறது. எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று தான் ஆசை இருக்கிறது, உறவை சொல்லி அழைக்க வேண்டும் என்று தான் ஆசை இருக்கிறது. பெருமைக்காக பேசுவேன் இல்லை, எனக்கு பொய் சொல்ல தெரியாது. தமிழ்நாட்டிலேயே உண்மையை சொல்லி கெட்ட பேர் வாங்கின முதல் ஆள்ல நான் தான். அதனாலேயே திமிரு பிடித்தவன் என்ற ஒரு பட்டமும் இருக்கிறது எனக்கு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எந்த மேடைக்கு போனாலும் ஒளிபெருக்கியில் நீங்கள் இன்றைக்கு எந்த மேடைக்கு ஏறினாலும் ஒரு நிகழ்வுக்கு முன்பு ஒளிபெருக்கியில் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படும். அதை நான் வன்மையாக கண்டிப்பேன். அந்த வேலை எனக்கு இல்லை. நீங்கள் வாய் திறந்து பாடினீர்களே, அதற்காக உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். காரணம், ஒரு தலைமுறை வாய்ப்பாடுகளையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் பாரதியார் பாட்டையும் ஆத்திச்சூடியையும் நலவெண்பாவையும் நாலடியாரையும் திருக்குறளையும் ஒரு வகுப்பின் ஒருவன் சொல்லுவான், அமர்ந்திருக்கிற 40 பேரும் திருப்பி சொல்லுவார்கள். கோரஸா சொல்லும் பொழுது கிடைக்கிற ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிற எனர்ஜியை இன்றைக்கு நீங்கள் இந்த விழா தொடங்கும் பொழுது பாடிய தமிழ்த்தாய் வாழ்த்தில் அறிந்தேன். ஆகா, என் பாட்டு எனக்கு நினைப்பு வந்தது. ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, தாயே மீண்டும் பிறந்தது போலே, கண்களின் ஓரம் கண்ணீர் வருதே. என் பள்ளி நாட்கள் எனக்கு முன்பு வந்து அலங்கரித்துக் கொண்டிருந்தது. அதற்கு அடுத்து நான் திரைத்துறையில் இருக்கிறவன். எவ்வளவு ஒத்திகையில் பார்த்த பிறகு ஒரு பாடல் காட்சி அமைக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு ஆடையின் நேர்த்தியை செய்வதற்கு எத்தனை நாட்கள் அவர்கள் செப்பனிட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கல்லூரி மேடையில் இவ்வளவு நேர்த்தியாக நடனத்தை கட்டமைத்து, இவ்வளவு நேர்த்தியாக அந்த ஆடைகளை நவ நாகரிகத்தோடு கட்டமைப்பு கொடுத்தது யார் என்று எனக்கு தெரியாது. அவர்களுக்கு எல்லோரும் சேர்ந்து பாராட்டு கொடுப்போம். ஒரு திரைப்படத்தை கண்முன் பார்த்தது போல் இருக்கிறது. பெரிய பாராட்டு கொடுக்கலாம். 120 பேர் தான் கை தட்டி இருக்கீங்க. என்ன கெட்ட பழக்கம் தெரியுமா? நான் பரிசு கொடுக்கும்போது கூட பார்க்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வரும்போது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் வரும்போது மட்டும் கை தட்டுறீங்களே, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்ல? இந்த உலகத்தில் என்ன தெரியுங்களா பஞ்சம் தோழிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாப்பாட்டு உணவு பஞ்சம் இல்லை, வேலை பஞ்சம் இல்லை, பண பஞ்சம் இல்லை, பாச பஞ்சம் இல்லை. ஒருவன் திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறதில் பஞ்சம் இருக்கிறது. நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் உங்களை இந்த உலகம் அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது. எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவனையே இந்த உலகம் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று பேசுவேன். அது எப்படி தேவையை கொடுக்க முடியும் என்று சொல்லுவீர்கள். நீங்கள் கொடுக்காதது உங்களுக்கு கிடைக்காது, கொடுத்தது கிடைக்காமல் இருக்காது. அதனால் எல்லாவற்றையும் நான் முதலில் முந்திக் கொள்வேன். நான் ஒரு புன்னகை கொடுப்பேன், நீங்கள் புன்னகையை திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நான் ஒரு வணக்கம் கொடுப்பேன், நீங்கள் வணக்கத்தை திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நான் அன்பை கொடுப்பேன், நீங்கள் அன்பை திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நான் வம்பை கொடுத்தால் நீங்கள் திருப்பி வம்பை கொடுத்து விடுவீர்கள். இங்கே நான் கொடுப்பது மட்டும்தான் எனக்கு திரும்பி வருகிறது என்பது போது, மேடை ஏறிய போது எல்லாரையும் பாராட்டினதானே நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க. எனவே அந்த சகோதரிக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டுங்கள். காரணம், பாராட்டுவதை தள்ளி போட்டாதீங்க. ஏனால் நீங்கள் ஒரு முறை மேடை ஏறும் பொழுது உங்களுக்கான கைத்தட்டு குறைவாக இருந்தால் எவ்வளவு வலிக்கும் என்று எனக்கு தெரியும். காரணம், பல மேடைகளில் அவமானப்பட்ட பிறகு இன்றைக்கு எந்த மேடையாய் இருந்தாலும் என்னால் அதை நிர்வகிக்க முடியும் அளவுக்கு நான் விழுந்து விழுந்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறேன் தோழிகளே. அதனால் யாரை வேண்டுமானாலும் பாராட்டுவது உடனடியாக பாராட்டி விடுங்கள். அப்படி பார்க்கும் பொழுது
அந்த நடனத்தின் நேர்த்தியும் ஆடையின் நேர்த்தியும் அவ்வளவு அழகாக இருந்தது. நீங்கள் ஒரு நடன பள்ளியே தொடங்கலாம், ஆடை வடிவமைப்பு தள்ளியே தொடங்கியிருக்கலாம். வச்சிருக்காங்களா ஏற்கனவே? வாழ்த்துக்கள், சிறப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கற்றுக்கொள்பவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த மாணவிகள் அவ்வளவு அழகாக அந்த ஒரு நிறத்து ஆடைகள் உள்ள மாணவிகள் விலகும் பொழுது எப்படி காற்றுக்கும் பூவுக்கும் தெரியாமல் இடையில் சங்கீதம் பயணப்படுமோ அதுபோல யாரும் உரசாமல் பயணப்படுவது போல ஒரு ஆடையின் நிறம் விலகும் போது இன்னொரு ஆடை அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அந்த மாணவிகள் அந்த பயிற்சி எடுத்திருந்தார்கள் என்றால் அத்தனை மாணவிகளையும் பாராட்டுங்கள். அவ்வளவு அழகா இருந்தது, அவ்வளவு அழகா இருந்தது. காரணம், இந்த பாராட்டு தான் அவர்களை மீண்டும் நிறைய மேடைகள் ஏற வைக்கும். அடுத்தது, இந்த மைம் நாடகம் ஒன்று போட்டார்கள். நான் ஒரு மைம் கலைஞன், நான் கற்றுக்கொண்டதே அங்கேதான் நடிப்பை. இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? மௌனம். இந்த உலகத்தின் மிக கூரிய ஆயுதம் எது தெரியுமா? சைகை. எந்த மொழிக்காரனுக்கும் புரியும். உங்கள் வாய்க்கு நேரா கையை கொண்டு போய் பரிதாபமாக இப்படி ஒரு சைகை செய்தீர்கள் என்றால் பசி என்ற அர்த்தம். இதுக்கு நாடு தேவையில்லை, மொழி தேவையில்லை, மதம் தேவையில்லை, இனம் தேவையில்லை, சைகை எல்லாவற்றையும் புரிய வைக்கும். அப்படி அந்த மைம் நாடகம் போடும் பொழுது என்னை எரியாமல் கண் கலங்கினேன் தோழிகளே. காரணம், அவ்வளவு கொடுமைகளை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தலைமுறைகள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அழகாக விளக்கினார்கள். எனவே அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டை கொடுங்கள். இரண்டாவது, இந்த மேடையை கட்டமைத்த விக்டோரியா சிஸ்டர் எப்படி அதை கட்டமைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் அழைச்சிருக்காங்க. ப்ரொஃபசர் அண்ட் டீன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் சார் அழைச்சி அவருக்கு இந்த மாணவிகள் என்னெல்லாம் படிக்க வேண்டும் என்பதை சொல்லி ஒருவரை பேச சொல்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் படித்தவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக 2 முன்னாள் மாணவிகளை அழைத்திருக்கிறார். இங்கே எப்படின்னா ஒரே மேடையில 2 பேத்தையும் வச்சு பார்க்கிற அந்த எடைக்கல் இருக்கு இல்லையா, அதுதான் கல்வியின் நேர்மையாகப்படுகிறது. அதுதான் இந்த கல்லூரியின் வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது, சென்ற தலைமுறை எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அடையாளம் காட்டுகிற மேடையாக இதை பார்க்கும்போது நெகிழ்ந்து போனேன். அவங்க சொன்னது போல எல்லோருக்கும் பரிசு கொடுக்க வேண்டும், எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று கொடுத்தாலும் எல்லோரும் திறமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது. திறமையற்றவர்களுக்கு இல்லை. ஆனால் இன்னும் ஒண்ணு, இங்க ஆடும் போதும் பாடும் போதும் பரிசு பெறும் பொழுதும் எத்தனை பேத்துக்கு நாம இந்த குரூப்ல சேர்ந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. கை தூக்குங்க பார்க்கலாம். கூச்சமே இல்லாம தூக்கணும், அதுதான் நல்லது. ஏன்னா உங்களை எல்லாம் ஒவ்வொரு குரூப்ல டான்ஸ் ஆடுறதுக்கும் நாடகம் போறதுக்கும் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா நீங்க வராம இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு சேர்ந்திருக்கலாமோ, நம்மளும் ஆடி இருக்கலாமோ, நம்மளும் பாடி இருக்கலாமோ என்று தோன்றும். தோழிகளே, உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுடைய முதல் எதிரியே அச்சமும் பயமும் தான். அதை தூக்கி எறியுங்கள். அச்சமும் பயமும் தான் உங்களுடைய முதல் எதிரி. ஏனென்றால் இந்த அரங்கத்தில் ஆடுவதை தான் நாளைக்கு அம்பலத்தில் ஆடப் போகிறீர்கள். இங்கே ஆடுவதற்கு உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை களையாமல் போனீர்கள் என்றால் இந்த காம்பவுண்டு சோரை விட்டுட்டு வெளியில போயிட்டு இன்னைக்கு சொல்றாங்க கள்ளக்குறிச்சியில ஆவின் அந்த ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்குள்ள ஒரு தகுதியை நான் பெற்றிருக்கிறேன் என்று உறக்க பேசுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இங்க வந்திருக்காங்க முன்னாள் மாணவி. இவர்களாம் பேசும்போது எந்த இடத்தில் அச்சத்தை உடைத்தார்கள், உடைப்பதற்கு எது காரணமாக இருந்தது, எது ஆயுதமாக இருந்தது என்றால் இந்த கல்லூரி சொல்லிக் கொடுத்த கல்விதான் ஆயுதமாக இருந்திருக்கிறது. இந்த கல்லூரிக்குள் அதை நீங்கள் காமிக்கவில்லை என்றால் எங்குமே காமிக்க முடியாது. எனவேதான் இன்றைக்கு பார்க்கிறேன். இங்க பார்க்கும்போது எனக்கு பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழிகளே. நான் நிறைய சினிமா கதைகளை பேசி காதல் கவிதைகளை நான் சொல்லி கைத்தட்டுக்களை வாங்கி கொண்டு போகலாம். அப்படி போனால் என் தமிழ் என்னை மன்னிக்காது. காரணம், நான் படித்தது தமிழ் வியாபாரத்துக்கானது அல்ல. என் தலைமுறைகளுக்கு எனக்கு கிடைக்காததை என் தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. எனவேதான் சொல்லுகிறேன், யோசிக்கிறேன். இவ்வளவு ஆளுமை மிக்க பெண்கள் இந்த காம்பவுண்டை செவரை விட்டு வெளியில போனதுக்கு பிறகு, இந்த வளாகத்தை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு
இதே ஆற்றலோடு இவர்கள் தொடர்கிறார்களா வாழ்க்கையை என்றால் நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவின் அதிகாரியாக வந்தவங்களும் சரி, தொழிலதிபராக வந்த சப்னம் மேடமா இருந்தாலும் சரி, அவங்க கூட இருந்த தோழிகள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் இங்கே அடையாளம் காட்டக்கூடியது 2 பேரை தான் அடையாளம் காட்ட வேண்டி இருக்கிறது. இருக்கலாம், எங்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா எல்லாரும் இந்த அடையாளத்தோடு இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. அப்ப இந்த சமூகத்துக்கு வெளியில போனதுக்கு பிறகு எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராமைகள், எவ்வளவு போட்டிகளுக்கு மத்தியில நீங்க வாழணும்னா பயத்தை விடணும். இந்த பயம்தான் 1908 நியூயார்க் நகரத்தில் தொடக்கப்பட்டது. அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடங்கத்தில் தொடங்கப்பட்டதுதான் மகளிர் தினம். அன்றைக்கு வேலைக்காகவும் வருமானத்துக்காகவும் நேர குறைவுக்காகவும் அன்றைக்கு தொடங்கப்பட்ட போராட்டத்தினுடைய தொடர்ச்சியும் வெற்றியுமாக பார்க்கிறேன். என் சகோதரிகள், என் தோழிகள் இங்கே ஆர்ப்பரித்து பேசும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கிறது. யாரோ ஒருத்தர் எங்கேயோ போட்டிருக்கா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு போட்ட விதை, அந்த விதை தான் இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நவீனத்தை சொல்லி ஒரு நாடகம் போட்டாங்க செல்போனை பத்தி. இன்னைக்கு எல்லாமே தேவைதான். அது அழகா அந்த ஒட்டுமொத்த நாடகத்தோடைய இறுதி அழகா சொன்னாங்க. அதை சரியாக கையாள்பவனுக்கு செல்போன் கைபேசி என்பது வரம், தவறாக கையாள்பவனுக்கு அது சாபம் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் நாம இங்க கை தட்டுறமே, பயன்படுத்துவோம் நினைக்கிறீங்க? இப்ப கூட எத்தனை பேர், இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் கைபேசியை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஒருவேளை அலோடு இல்லையோ, ஆனா ஒரு மனசு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ அங்க இருக்கே போய் பார்க்கணுமேனு. சரியா? உண்மையிலேயே இன்னும் 10 ஆண்டுகள் போனால் மனிதர்களை பார்த்து கொள்வது திருவிழாவாக ஆக போகிறது. மனிதர்கள் முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தை நவீன தொழில்நுட்பங்கள் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது தோழிகளே. எனவே மனிதர்களை சந்திக்கும் போது, தோழிகளை சந்திக்கும் போது, ஆசிரியர்களை சந்திக்கும் பொழுது, உறவுகளை சந்திக்கும் போது, நட்புகளை சந்திக்கும் பொழுது கைபேசியை ஒதுக்கி வைத்துவிட்டு முகம் பார்த்து பேசுங்கள், கண்ணோட கண் பார்த்து பேசுங்கள். அந்த வரம் என்பது அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காது. காரணம், எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தாலும், எத்தனை நாட்கள் கடந்து வந்தாலும், ஒரு தோழியையோ உறவினரையோ பார்த்தால் இன்றைக்கு முதல் வார்த்தை வாங்க என்று சொல்லிவிட்டு மறு வார்த்தை பேசுவோம். ஆனால் நம்மளுடைய கண்ணு நம்மளுடைய கைபேசிக்குத்தான் போய் கொண்டிருக்கிறது. முகம் பார்த்து பேசுகிற பழக்கம் போய்விட்டது. எனவே மனிதர்களை பார்க்கும் போதாவது கைபேசிக்கு விடுமுறை விடுங்கள். மனிதர்களை பார்க்கும்போது, ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் மனிதர்களை பார்க்கவே முடியாது. ஒரு காலத்துல கொரோனா வந்துச்சு தெரியுமா? அந்த கொரோனா வந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சிஸ்டர். ஏன்னா கடந்த ஒரு 50 ஆண்டுல அந்த கொரோனா வந்ததுக்கு பிறகுதான் கைபேசியில எல்லா பேரும் எடுத்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான். அப்படியே மரணத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எடுத்த உடனேயே அப்படியே பயத்துல, மரணத்தின் பயத்துல, வாழ்க்கை இவ்வளவுதான் என்று தெரிந்த பிறகு எல்லோருடைய நாவில் வந்த முதல் வார்த்தை நல்லா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை என்று உலகம் முழுக்க ஒழிக்க வைத்தது இயற்கையினுடைய ஒரு சிறு உரசல். அதுபோல் நீங்கள் எவ்வளவு தூரம் எந்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பேராபத்தில் கொண்டு நிறுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொன்னாங்க என்ன படிச்சா என்ன வேலை வரணும்னு சொல்லி தீன் பேசிட்டு போனார். அது நியாயமான ஒருத்து தான். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அட்வைஸ் எல்லாம் இல்லை, கேட்டா கேளுங்க கேட்காட்டியும் போங்கன்னு பேசுற கேரக்டர் நான் சொன்னாலும் சொல்லாட்டி பிடிச்சது தான் நீங்க கேட்பீங்க, பிடிக்காத விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, கல்வி உலகத்தை கற்றுத்தரும், உலகம் வாழ்க்கையை கற்றுத்தரும். நாம தான் வாழ கத்துக்கணும். தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட் தான் நீங்க இல்ல. நீங்க சொல்லுங்க நான் எடுத்த சப்ஜெக்ட் தான் நான் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி இங்க வந்து பேச முடியுமா? உள்ளுக்குள்ள 1000 ஆசைகள், 1000 திறமைகள், 1000 கனவுகள், 1000 நோக்கங்கள், 1000 பாதைகளை தேடிக்கொண்டிருக்கிறது இருதயமும் கற்பனையும். ஆனாலும் வேலை வாய்ப்பு வேண்டும், குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த சூழலிலிருந்து நம்ம தப்பிக்கணும். எண்ட் ஆஃப் த டே பொருளாதாரம் என்பது ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சி என்பது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. அதற்காக நீங்கள் யார் என்பதை சில காலத்தில் தொலைத்து விட்டு மெட்டீரியலா மாறி போறீங்க இல்லையா? அங்கதான் பயமும் அச்சமும் உங்களை தொத்திக் கொள்கிறது. எங்க போயிட்டீங்க பயந்து பயங்கல, அந்த இடத்துக்கிட்ட தான் பயம் வருது. ஆமா இல்ல, சம்பாதிக்கணும்ல, குடும்பத்தை பார்க்கணும்ல, அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது உங்களை எரியாமல் அச்சமும் பயமும் ஒற்றிக் கொள்கிறது. நீங்கள் ஒருபோதும் அச்சப்படாதீர்கள். இந்த உலகத்தில் யாருக்கு யார் தெரியுமா பயப்படணும்? உங்களுக்கு நீங்க தான், வேற யாருக்கும் இல்லை.
உங்களுக்கு நீங்க பயந்தீங்கன்னாவே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். பிறருக்கு பயப்படவும் நல்லவன் அல்ல, எங்க தப்பு செஞ்சிருக்கணும் அர்த்தம். நான் கூட நிறைய பேர்த்திட்ட சொல்லி கொடுப்பேன், நல்லது கெட்டதை ரொம்பலாம் யோசிக்காதீங்க. எதெல்லாம் அடுத்தவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கெட்டது. தெரிஞ்சா பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா அது சரி, அவ்வளவுதான் வாழ்க்கை. எதையெல்லாம் அடுத்தவன்ட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏதோ ஒரு பிழை இருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அதுதான் வாழ்க்கை. எனவேதான் பயத்தையும் அச்சத்தையும் நீங்கள் களைந்தறிய வேண்டி இருக்கிறது. காரணம், இங்க பேசின எல்லா ஆளுமைகளும் பேசினது போல இந்த உலகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. பெண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு இருக்கு, அவ்வளவு திறன். நான் அடிக்கடி எல்லா மேடைகளையும் சொல்லுவேன், சிஸ்டர், எங்கள் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை நீங்கள் கொடுக்க வேண்டாம், 1% சுதந்திரத்தை கொடுங்கள், அவர்கள் 100% இடஒதுக்கீடை பெற்றுக் கொள்வார்கள். அவ்வளவு திறமையானவர்கள், அவ்வளவு திறமையானவர்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்னா பாசம், வேஷம், சமுதாயம், கலாச்சாரம், கட்டு பண்பாடுன்னு சொல்லி அவர்களை ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோம். அது இல்லை, அவரவர்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. அதனாலதான் அநேகமா திரைத்துறையில் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளானவன் நானும் தான் இருப்பேன். ஆனால் எந்த விமர்சனமும் என்னை காயப்படுத்தியதில்லை. காரணம், எந்த புத்தனும் என்னை விமர்சனம் செய்யவில்லை, எந்த புத்தனும் என்னை விமர்சனம் செய்யவில்லை. இந்த ஊர் என்ன சொல்லிவிடுமோ, உறவு என்ன சொல்லிவிடுமோ, நட்பு என்ன சொல்லிவிடுமோ என்று எங்கள் பெண் குலம் அச்சப்படும் பொழுதுதான் உங்களுடைய திறன்கள் ஒளிந்து கொடுக்கிறது. எனவேதான் உங்களை குறை சொல்பவன் எல்லாம் அயோக்கியன். யாரு குறை சொல்லணும், உங்களை நீங்க சொல்லணும். இன்னைக்கு எல்லாரும் போய் கண்ணாடி முன்னாடி நின்னுங்க, எல்லாத்திட்டையும் உண்மையாதான் பேசினான்னு மட்டும் கேளுங்க. கண்ணாடி உங்களை காரி துப்பும். பொய்யாவே சிரிச்சிருப்போம், பொய்யாவே கை கொடுத்திருப்போம், பொய்யாவே பாராட்டியிருப்போம், பொய்யாவே பார்த்திருப்போம், பொய்யாவே உதவி செய்வதாக வாக்கு கொடுத்திருப்போம். அவ்வளவுதானே. காரணம், அடுத்தவர்கள் நல்லதாக நினைக்க வேண்டும் என்பதற்காக. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த உலகம் உங்களுக்கானது, வாழ்க்கை உங்களுக்கானது, இந்த களம் உங்களுக்கானது. இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இங்கே அன்பால் சூழப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் ஒரு அருமையான ஒரு சாட்சியாக இன்றைக்கு நோன்பு முடிப்பதற்காக 10 நிமிடம் சிஸ்டர் இடைவெளி கேட்ட போதுதான் இன்னும் இந்த மண்ணில் ஒற்றுமையும் பண்பாடும் ஒழுக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னன்னா இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாமை முழுசாக படித்தவர்களுக்கு தெரியும். இஸ்லாம் என்ன சொல்லுது, பக்தி என்பது பொருட்களின் மீது அதிகரித்து விட்டது, படைப்பாளனை நேசிக்காமல் படைப்பை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்லாம். ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லிங்களா, ஒரு அற்புதமான கிறிஸ்தவத்திட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய கூற்று என்ன தெரியுமா, மன்னிக்க முடியாத குற்றத்தை எவராலும் செய்ய முடியாது என்கிறது. செய்யக்கூடாது இல்லையா, செய்யவே முடியாதான். மன்னிக்க முடியாத குற்றத்தை எவனாலும் செய்ய முடியாது என்கிறது கிறிஸ்தவம். அப்பனா எவ்வளவு பேரன்பு அன்பை இந்த மார்க்கம், இந்த மதம் கொண்டு போகிறது என்றால், ஒரு மதம் என்பது மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல், பாதை, நோக்கு, திசையாக மாறிவிடுகிறது. நமக்கு ஜாதி தான் எதிரி, மதம் எதிரி இல்லை. எனவேதான் இன்றைக்கு இந்த ஒழுக்கத்தை, இந்த பண்பை, இந்த மதத்தினுடைய கைக்குழுக்களை பார்க்கும்போது பெருமிதமாக இருந்தது. என்னுடைய இந்திய நாட்டில் இன்னும் ஜனநாயகம் நிலையாக நின்று கொண்டிருக்கிறது. எவனாலும் அசைக்க முடியாது, எவனாலும் அசைக்க முடியாது. எந்த மதத்தை வச்சும், எந்த இனத்தை வச்சும், எந்த ஜாதியை வைத்தும் எங்களை பிரித்தாட முடியாது என்பதற்கு இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லா மேடைகளிலும் இதை நான் பதிவு செய்வேன் விக்டர் சிஸ்டர், கண்டிப்பாக உங்கள் அனுமதியோடு. காரணம், நல்ல விஷயத்தை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டியிருக்கிறது, என் தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பிரிவினைவாதத்துக்குள் மாற்ற வேண்டாம், நிறத்தின்குள் மாற்ற வேண்டாம், மது ஜாதியின்குள் மாற்ற வேண்டாம் என்று நாம் எல்லாரும் எலுங்கே தோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். அப்படி ஓடும் பொழுது ஒருவரை ஒருவர் தொடர்ந்து ஓட வேண்டியிருக்கிறது. ஒருவர் மட்டும் தனியாக ஓடினால் முதலாவதாக ஓடுகிறானா இரண்டாவதாக ஓடுகிறானா என்று தெரிவதில்லை. அதற்கேனும் இன்னொருவரை சேர்த்துக் கொண்டு ஓட வேண்டியிருக்கிறது. இங்கே கூட்டு வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இணைந்து நடப்பதும் தான் வாழ்க்கையாகி கொண்டிருக்கிறது. எனவே தனக்கு கிடைத்தது பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது அறம், அவ்வளவுதான். அதுதான் பக்தி, வேற எதுவுமே இல்லை. தனக்கு கிடைச்சது அவனுக்கும் கிடைக்கணும், அவ்வளவுதான் பக்தி, அவ்வளவுதான் அறம், அவ்வளவுதான் ஒழுக்கம். எல்லா வேதமும் அதைத்தான் சொல்கிறது. அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையில இடம் இருக்கு, உனக்கும் வாழ்வதற்கு இந்த பூமியில இடம் இருக்கு.
ஏன் வேற்றுமை என்கிறது? ஆனால் அந்த ஒற்றுமையை இன்றைக்கு பான் சாக்கர்ஸ்ல பார்க்கும் பொழுது என்னை அறியாமல் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. இன்னைக்கு எல்லாவற்றையும் பேச வந்ததெல்லாம் வேறு, ஆனால் பேசிக் கொண்டிருப்பது என்னென்னால் என் சகோதரிகளிடம், என் தோழிகளிடம், என்னுடைய மூத்த தங்கைகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னேன், பரவாயில்லை, என் சமூகம் இன்னும் வழிமாறி போகவில்லை, இன்னும் வலுவான நோக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்கிறது. எனவேதான் நீங்கள் ஒவ்வொரு இது திருவிழாவாக இருந்தாலும், ஆனா நீங்க கூட பொழுதுபோக்குக்காக வேண்டி எதையுமே நீங்க ஆடல பாடல, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க நினைச்சா 2 விஜய் பாட்டு, 2 அஜித் பாட்டு, 2 ரஜினி பாட்டு, 2 கமல் சார் பாட்டுன்னு பாடி இருக்கலாம். ஆனா அது இல்லையே. ஒவ்வொரு பாட்டத்திலும், ஒவ்வொரு பாட்டிலும், ஒவ்வொரு ஆட்டத்திலும், ஒவ்வொரு நாடகத்திலும் ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதை உடுத்திருக்காங்க இல்லையா? அதற்கான ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் பேர் சொல்ல ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் இல்லையா? உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்பேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் கிடைப்பதெல்லாம் பெரிய வரம். இப்பதான் தெரியுது. நான் ரொம்ப காலம் சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என் வாத்தியாரங்களை திட்டதை நான் விட்டேன். அது வரைக்கும் திட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்கிறேன், வெறுமனே நின்று கொண்டு பார்க்கிறேன். ஒரு அந்நிய நாட்டுக்குள் ஒரு இமிகிரேஷனை நிற்கும் போது நான் பார்க்கும் போதுதான் நான் இன்னும் கொஞ்சம் சரியா படிச்சிருக்கணுமோ, இன்னும் தேடுதல் இருந்திருக்கணுமோ என்று அப்படி பார்க்கும் போதுதான் எழுதின பாட்டு, மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம், கொட்டு வைத்த வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம், பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுத வந்துச்சு எனக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, பட்ட பிறகுதான் வரும். இந்த வயசுல எல்லாம் சரியா தோணும், எல்லாம் அழகா தோணும். ஆனா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்லாம் போட மாட்டேன். ஆனால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் மட்டும்தான் உணர வேண்டியிருக்கிறது. உலகம் 1000 சொல்லும், விமர்சனம் பண்ணும், உங்களை விரட்டும், பயமுறுத்தும், உங்களை அச்சுறுத்தும், இதுதான் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் யார் என்று. உங்களுக்குள் இருப்பது வெறும் சப்ஜெக்டா, இல்லை வேறு ஒரு எனர்ஜியா, இல்லை கனவா, தொழிலா, கற்பனையா, எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை நீங்கள் இழக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதற்கும் ஒரு கவிதை எழுதினேன், எல்லாவற்றையும் இழந்த பிறகும் பத்திரமாய் இருக்கிறேன் நான். அவ்வளவுதான். எல்லாவற்றையும் இழந்துட்டேன். முதல் பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வரும்போது என் வீட்டுக்குள் பெரிய திருட்டு. தமிழ்நாடு அரசு விருது வாங்கின 2 தங்க பதக்கம் திருட்டு போய்விட்டது. என்னுடைய நிறைய பணங்கள் திருட்டு போய்விட்டது. அன்றைக்கு உட்கார்ந்ததுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம்? வேற ஒருத்தனா ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கணும், அல்லது திருடனவனை தேடி பிடிச்சு கொண்டு இருக்கணும், ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும். ஆனால் நினைச்சேன், அந்த வரி எழுதி சமாதானப்படுத்தினேன். எல்லாவற்றையும் இழந்த பிறகும் பத்திரமாய் இருக்கிறேன் நான் மீண்டும் எல்லாவற்றையும் பெற முடியும். என்ன எவனா திருட முடியும்? என் நம்பிக்கையை எவன் திருட முடியும்? என் உழைப்பை எவன் திருட முடியும்? அவ்வளவு திமிர் இருக்கு எங்குள்ள. அந்த திமிரை நீங்க வளர்த்துக்கங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, திமிரெல்லாம் இருக்கக்கூடாது, திமிரோட இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எவனையும் நம்பாதீங்க, எவனையும் நம்பாதீங்க, உங்களை தவிர எவனையும் நம்பாதீங்க. காரணம், இங்க எல்லாம் கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதும் போய். காரணம், தப்பு செஞ்ச 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை, சாட்சிக்கு தெரியாது. எங்க போய் தீர விசாரிப்ப? பொய் சாட்சியினால இங்கே தவறான தீர்ப்புகள் கொடுத்த நீதிமன்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தவறான உயிர்களை இழந்த நீதி தீர்ப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், தனக்குள் எது என்பதை உணர்வது மட்டுமே மெய் என்கிறது. மெய்ஞானம், ஆன்மீகம் எல்லாம் அதுதான் சொல்கிறது. அதனாலதான் நான் வீட்டில் ஒரு 3 குரங்கு பொம்மை வச்சிருக்கேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை பார்க்காதே. கெட்டதுன்னு எப்படி தெரியும்? அதுக்கு முதல்ல ஒரு விடிக்க வாங்க. எது கெட்டதுன்னு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் பேசு, எல்லாத்தையும் கேளு, எல்லாத்தையும் பாரு. பிடிச்சுன்னா நல்லது, பிடிக்கலன்னா கெட்டதை விட்டுட்டு போ. பயமுறுத்துற வாழ்க்கை ரொம்ப ஈஸி, வாழ்க்கை ரொம்ப ஈஸி. அதனாலதான் சில பேர் என்ன புத்தகம் பரிந்துரை கேட்பாங்க. புத்தக பரிந்துரை சொல்ல மாட்டேன், எனக்கு பிடித்த புத்தகம் அவர்களுக்கு பிடிக்கணும் என்பது விதி அல்ல. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கேட்டா சொல்லலாம், எனக்கு பிடித்ததெல்லாம் திணிக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தனித்தனியான வாழ்க்கையும் கனவுகளும் தேடல்களும் இருந்து கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் நாம தான் ஒருவன் போன பாதையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வெற்றி தான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒண்ணு தெரியுங்களா, வெற்றி பெற்றவனும் தோல்வி பெற்றவனும் சந்திக்கும் பொழுது வெற்றி பெற்றவன் தான் பயப்படுவான். ஏன் தெரியுமா? அவன் மறுபடியும் வெற்றி பெறும் போது தன்னை முந்திவிடக் கூடாது என்பதற்காக திரும்பி பார்த்து கொண்டே ஓட வேண்டும். ஆனா தோல்வி அடைஞ்சிருக்கான்ல, முன்னாடி போறான் அட்ரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுவான் பாருங்க, அவன் பயப்பட மாட்டான். அதனால வெற்றி தோல்வியெல்லாம் நிரந்தரமற்றது. தமிழ்ல தூக்கி கிழாசுங்க எல்லாத்தையுமே, எதுவுமே நிரந்தரமற்றது. அப்புறங்கிற ஒரு வார்த்தைக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை அடக்கி விட முடியாது. அப்புறம் 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 எண்ட்லெஸ், எல்லாத்தையும் போட்டு அப்புறம்னு சொல்லிடலாம் தொடரும் வாழ்க்கைன்னு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியை பார்த்து இப்படியே போகலாமா, இவன் இதுல ஜெயிச்சான் இதுல போகலாமா, இவ இவ்வளவு அழகா இருக்கா இப்படி பண்ணிக்கலாமா, எதுவுமே செய்யாதீங்க. உங்களுடைய பலம் எது தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும், ஆமாம் எனக்கு தெரியாது என்று என்றைக்கு நீங்கள் உங்கள் முன்பு சாட்சியாக ஒற்றுக்கொள்ள துணிகிறீர்களோ அன்னைக்குதான் நீங்கள் மிகச்சிறந்த நம்பிக்கைவாதியாக மாறுகிறீர்கள். நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். எனக்கு பிடிக்காது எனக்கு தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒத்துக்கிட்டா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அடுத்தவங்க தப்பா நினைச்சா. ஆனா இங்க உலகத்திலே மிகப்பெரிய துணிச்சல்வாதி யாரு தெரியுமா தோழிகளே? எனக்கு தெரியாது, நான் செய்ய மாட்டேன், எனக்கு வராது என்பதை 10 பேத்துக்கு முன்னாடி பகிரங்கமா ஒத்துக்கிறவன். அந்த துணிச்சல் வந்துச்சுனாவே யாருக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, பொய்யா நடிக்க வேண்டியதில்லை. இங்க எல்லாருக்கும் எல்லாரும் நல்ல புள்ளியா இருக்க முடியுமா என்ன? முடியுமா? ஆனா நம்ம சமூகம் அப்படித்தானே சொல்லி கொடுக்கிறது. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒருத்தர் நண்பர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது இவரை எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க சாமியை கூட சேர்த்துக்கலாம், எந்த சாமி வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எல்லா சாமிக்கும் பிடிக்கும். அன்னைக்கு சாமி இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? நான் மனிதரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஏஐயிடம் பேசவில்லை, அது கூட எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே சரி, பிடித்த லிஸ்ட்ல யாரோ ஒருத்தர், கடவுள் கூட பிடித்த லிஸ்ட்ல இல்ல, பிடிக்காதவனு ஒருத்தர் இருக்கான். சரி, யாருக்குமே பிடிக்காத ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல யமனை சேர்த்துக்கங்களேன். இவனை பிடிக்கவே பிடிக்காது சார் அப்படின்னா, யமனை பிடித்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டு நகர முடியாமல், அடுத்த வேளைக்கு பசி இல்லாமல், நோயிலிருந்து வீழவே முடியாது என்று வயோகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கூட, இறைவா இயேசுவே அல்லாவே என்னை எடுத்துக்கொள் அப்படி என்று கதறுகிற அந்த யமனை அழைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். யமனுக்கும் இறைவனுக்குமே இந்த கதினா, நாம எல்லாத்துக்கும் நல்ல புள்ளியா இருக்கணுங்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனம் இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்க முடியுமா? முடியாது. இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இது வேற மாதிரி இருக்கும், ஆனா கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கெட்டவராகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் தொலைந்து போய்விடுங்கள். யாருக்கு நல்லவரா இருக்கணும்? எனக்கு நான், உங்களுக்கு நீங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் வாழ்க்கை. நான் நல்லவன், பொய் சொல்லல, ஏமாத்தல, யார்கிட்டும் திருடல, நான் ஏன் பயப்படணும், நான் பேசுவேன் அப்படிங்கிற துணிச்சல் தான் என்னை அடுத்த நாட்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல நீங்க முடிவு எடுங்க, உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருங்க, நீங்க யாருங்கிறதை நீங்களே விமர்சனம் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏனென்றால் இந்த வயதில் எனக்கு சொல்ல யாரும் இல்லை, எனக்கு உங்களுக்கு சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் விக்டோரியா சிஸ்டர் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை நான் நன்றியோடு நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனவேதான் நண்பர்களே, கல்வி படிப்பு எல்லாம், கல்வி உலகத்தை கற்றுத்தரும், உலகம் வாழ்க்கையை கற்றுத்தரும். நாம் தான் வாழ கத்துக்கணும். தியரி வேற, இது பிராக்டிக்கல் வேற. அறிவு என்பது தேடுதலுக்கும் ஓடுதலுக்கும் சம்பாதிப்பதற்கும் தானே தவிர வாழ்வதற்கு அல்ல. வாழ்க்கை என்பது வேறு. அது பிராக்டிக்கலாக போய் இறங்கும் போது 1000 பிரச்சனை, 1000 துரோகம், 1000 எதிர்ப்பு, 1000 அசிங்கம், 1000 தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மீண்டு வரணும் சொன்னா யாரால மீள முடியும்னா என்னாலதான் காப்பாற்ற முடியுமே தவிர எவனாலையும் என்னை காப்பாற்ற முடியாது. உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், ஒருவனாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த தன்னம்பிக்கை வேண்டியிருக்கிறது. எனவேதான் ஒரு சிறு குட்டுக்கதையோடு நான் முடிக்கிறேன் நண்பர்களே. ஒரு குரு இருந்தார், ஒரு சிஷியன் இருந்தான். சிஷியன் குருவிடம் நின்று கேட்டான், அந்த மலையின் உச்சிக்கு நான் செல்ல வேண்டும், எங்கிருந்து பயணத்தை தொடங்க குருவே என்று கேட்டான். குரு சொன்னார், உச்சியிலிருந்து தொடங்கு என்றார். இவனுக்கு புரியல. ஐயா நான் உச்சிக்கு தான் போகணும், எங்கிருந்து பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்டார். ஐயா நீ உச்சிக்கு தான் போகணும், உச்சியில இருந்து தொடங்குன்னார். பக்கத்துல உள்ள வடிவேல் சொல்றது மாதிரி நான் சரியா தான் பேசுறேன்னா, என் கேள்வி சரியா தான் இருக்கான்னு கேட்டுட்டு, ஐயா நான் இங்க இருக்கேன், உச்சி அங்க இருக்கு, நான் உச்சிக்கு போகணும், எங்கிருந்து நான் பயணத்தை தொடங்க என்று கேட்டார்.
குரு சொன்னார், சிசியா நீ இங்க இருக்க, உச்சி அங்க இருக்கு, நீ உச்சியில இருந்தா பயணத்தை தொடங்கணும்னார். கடுப்பாயிட்டான் நம்மால். இந்த ஆள் ஏதாச்சும் கஞ்சா கிஞ்சா அடிச்சிட்டானா, இல்லை சொன்னதே சொல்லிட்டு இருக்கானே ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி அப்படின்னு கேட்குறான். கடுப்பாயி, ஐயா நான் உச்சி அங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன், எப்படி போக முடியும்னா, அது அங்க இருக்கு இங்க இருக்கு, நீ அங்கதான் போய் ஆகணும், நீ அங்க இருந்து தொடங்கலான்னா. புரியல. அப்ப சொன்னா காலில் கூட விழுகிறேன், இங்கே இருந்து நகர்ந்தாதானே நாங்க போக முடியும், எப்படி போகணும்னா. அப்ப சொன்னார், நீ இங்கிருந்து நகர்ந்தால் உன்னால் உச்சிக்கு போக முடியாது. நகருகிற ஒவ்வொரு அடியிலும் பள்ளத்தாக்கு வரலாம், மேடு வரலாம், தடைகள் வரலாம், வேலிகள் வரலாம். ஒவ்வொரு தடைகள் வரும் பொழுதும் அதிலிருந்து தப்பிப்பதற்காக நீ நகர்ந்து நகர்ந்து கீழே பார்த்து கொண்டு நடப்பாய். வெகு தூரம் நடந்த பிறகு அண்ணாந்து பார்த்தால் உச்சி ஒரு பக்கம் இருந்திருக்கும், உன் பயணம் ஒரு பக்கம் இருந்திருக்கும். அதனால தான்டா மடையா சொன்னேன், கீழே பார்க்காதரா, உச்சியில நோக்க வையி, கண்ணை வையி. கீழே தடைகள் வந்தாலும், பள்ளம் வந்தாலும், மேடு வந்தாலும், ரணம் வந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து நட. நீ உன்னுடைய இலக்கும் உன்னுடைய பார்வையும் உச்சியை நோக்கி இருக்க வேண்டும். நீ நடந்தால் எல்லா தடைகளும் தகர்க்கும் என்றால் உங்கள் இலக்கை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த சமூகத்தில் உள்ள தடைகளை கட்டுக்கொள்ளாதீர்கள், நடங்கள், உங்களுடைய இலக்கை நோக்கி அடையுங்கள் இலக்கை. நன்றி, வணக்கம்.